ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வேலை செய்கிற கம்பெனிக்கு பக்கத்தில் செடிகள் மரங்கள்லாம் வளர்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக வாழை மரம் இருக்குங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ரொம்ப நாள் கழித்து வாழை மரத்தில் வாழைப்பூ வந்திருக்குங்க. வாழை மரம் எப்போவுமே கூலிங்கான டெம்பரேச்சரில் தான் நல்லா அதிகமாக வளரும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துபாயில் வாழை மரத்தை வச்சு நாங்கள் வளர்த்தும் காட்டிட்டோம். ஸோ இந்த வாழை மரத்தில் தான் வாழைப்பூ வந்திருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய பூவாக வந்திருக்கு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் மாங்கன்றுகளும் நிறையா நட்டு வச்சேங்க. இதில் ஒரு சில இது நல்லா வந்திருக்கு, ஒரு சிலது காஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் வந்து அதோட குருத்தெல்லாம் வந்து காஞ்சி போயிடும். இதுதாங்க எலுமிச்சை மரம். இப்போ வந்து எலுமிச்சை பழத்தோட சீசன் கிடையாது. அந்த சீசனில் நல்லா காய் காக்குங்க. வெயிலில் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இது கருகவே கருகாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த வெயில் தாங்கக்கூடிய பண்பை பெற்றுருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை மரம் தாங்க. இந்த மாதுளை மரத்தில் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். நிறைய பூ வந்துருக்கு. போன சீசன்லாம் வந்து பூவே வரல. ஆனால் இந்த சீசனில் நிறைய பூ வந்திருக்குங்க. பூ மட்டும் இல்லாமல் நிறைய மாதுளம் பழமும் வந்திருக்குங்க. அதை பாருங்கள். இந்த பக்கம் வந்து பூ அதிகமாக இருக்குது. அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பழம் இருக்குது பாருங்கள். நிறையா வந்திருக்குங்க. சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா வந்திருக்குங்க. அதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம்னு பாருங்கள். இது ரொம்ப நாளாக பறிக்காமல் அப்படியே இருக்குது. பழுத்தோடனே பறிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, இதை சுற்றிலையும் நிறையா காய்கள் வந்திருக்குங்க. ஆனால் இந்த மரம் வந்து கீழே சாஞ்சபடி இருக்குது. காய் வெயிட்டு தாங்கலை. நாங்கள் கயிறு சுற்றி கட்டி வச்சுருந்தோம். அப்படி இருந்தும் தரையில் சாஞ்ச மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இதில் நிறையா இடத்துல வந்து மாமரம் தான் வச்சுருக்கோம். மாமரம் அந்தளவுக்கு வந்து செழிப்பாக வளரல. கொஞ்சம் வளரும், அதுக்கப்புறம் பட்டு போயிடும். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப வளர மாட்டேங்குது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மரம் என்ன மரம்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை மரம் தான். இந்த கருவேப்பிலை மரம் வந்து சின்ன செடியாக வச்சுருந்தான், நல்லா பெரிய மரமாக வளர்ந்துச்சு பாருங்கள். நல்லா பெரிய மரமாக வளர்ந்து அதில் பழம் கூட வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னப்பா இதெல்லாம் காட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஆனால் அந்த துபாயில் மணலில் கூட இந்த அளவுக்கு ஒரு செடியை நட்டால் வளரணும்னு சொல்லிட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஏன்னா இதுக்கு தண்ணி மட்டும் தான் தேவை. மணலில் அந்தளவுக்கு வந்து மண்ணில் சத்து இருக்காது. இந்த சத்தாலேயே வந்து ஒரு சில மரங்கள் வந்து வளராது. அப்படி இருந்தும் நாங்கள் வாழை மரம், மாதுளை மரம், அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வளர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.